ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய பேருடைய துஆ ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொன்னால், தஅவுது தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, இப்படி சொல்லுவதுதான். நான் பிரார்த்தித்தேன் பிரார்த்தித்தேன் பிரார்த்தித்தேன், எனக்கு பதில் கிடைக்கவில்லை. இதுதான் நிறைய பேருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். தஅவுது தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, நம்ம சொல்லுவதில்லை, ஆனால் உள்ளத்தில் என்ன செய்யுது இருக்குது. நம்ம வாயால் சொல்றது இல்லை, யாராவது இப்படி கொஞ்சம் இழுத்து கேட்டாங்கன்னா சொல்லிடுவோம். ஆனால் ஆள் மனதில் என்ன இருக்குது, எத்தனையோ முறை கேட்ட சொன்னால் குஃபுராகிருமோன்றதுக்காக சொல்லாமல் இருக்கிறது. ஆனால் உள்மனதில் என்ன செய்யுது, எத்தனையோ முறை கேட்ட ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரியான பதிவு தான் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ துஆவில் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், உறுதியாக கேட்க வேண்டும். காரணம் இன்னொன்று நினைங்க, நம்ம அங்கீகரிக்கப்படுற மாதிரி நம்மளுக்கு விளங்கலையா, நம்ம என்ன செய்கிறோம், இபாதத்து செய்கிறோம். எப்படி தொழுகிறோமோ, தொழுகிறத்தில் உலகலாமை எதிர்பார்க்கவில்லையோ, அதே மாதிரி என்ன செய்யுங்க, துஆவும் ஒரு இபாதத்து. நம்ம கேட்டது கிடைக்காது என்று நம்ம நினைத்தாலும் என்ன நினைக்கணும், நான் ஒரு இபாதத்து செய்கிறேன் அப்படி என்ற உணர்வோடு என்ன செய்யுங்க, அவசரப்படாமல் துஆக்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். நான்காவது அம்சம் என்ன, நம்ம துஆ கேட்கிற நேரத்தில் சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களும் இறைவனிடத்தில் என்ன செய்யணும், கேட்க வேண்டும். ஆனால் நம்ம அப்படி என்ன செய்யறது இல்லை, துஆ கேட்பதே இல்லை. நம்ம பெரும்பாலும் எதை கேட்போம், ஆக பெரியதையும் கேட்க மாட்டோம், மிகவும் சிறியதையும் கேட்க மாட்டோம். ஒரு மீடியமான விஷயங்கள் தான் என்ன செய்யறது, துஆ கேட்கறது. செருப்பு வார இருந்து நம்ம துஆ கேட்டிருப்போமா, யா அல்லாஹ் செருப்பு வார இருந்து விட்டது, எனக்கு என்னது இதை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவில் எனக்கு என்ன செய், ஆற்றலை தா அப்படின்னு கேட்டிருப்போமா. செருப்புக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்குறதா, இதான் நம்ம நினைவு. செருப்புக்கெல்லாம் போய் அல்லாஹ்விடத்தில் கேட்பதா. சின்ன ஒரு பட்டன் போயிட்டு வைங்க, என்ன செய்வோம், யாரெல்லாம் இதை சரிப்படுத்தி கொள்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆற்றலை தான் நம்ம கேட்க மாட்டோம். இதுக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்குறது, இதுக்கெல்லாம் போய் பொஸ்ஸை அலட்டுறதான்ற மாதிரி, முதலாளியை போய் இதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்துறதான்ற மாதிரி அல்லாஹ்விட்ட என்ன செய்கிறோம், சின்ன 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 விஷயங்கள்ல எல்லாம் நம்ம என்ன செய்யறதில்லை, இறைவனிடத்தில் கேட்பதில்லை, பெரியதும் கேட்பதில்லை. நம்மள யாராவது யா அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாகனத்தை தா அல்லது ஒரு விமானத்தை தா துஆ கேட்டவங்க வைக்கிறோமா, விமானமெல்லாம் நம்மளோட வருமானத்துக்கு என்ன செய்யாது, சரி வராது. அதனால் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ்வுடைய துஆவும் என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். அதான் நமது சிந்தனை. நம்ம எது துஆ கேட்போம், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வீடு வாங்குறதுக்கு இங்கே நீங்கள் உழைக்கிறீங்க, லட்சம் ஒரு வீட்டுக்கு போகணும்னு வைங்க, 15 லட்சம் உங்களோட கையில் இருக்குது, 5 லட்சத்துக்கு துஆ கேட்போம். யா அல்லாஹ் ஒரு மாதிரியாக 15 அரேஞ்ச் பண்ணிட்டேன், மற்ற 5க்கு நீ தான் உதவி செய்யணும். அப்போ ஆரம்ப 15க்கு யார் செஞ்சது, அதுவும் அல்லாஹ் தான். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த 15 நான் முயற்சி எடுத்தது, இன்னொரு 5க்கு யார்கிட்ட, அல்லாட்ட கேட்குறாரு. 15 ஒரு மாதிரியாக என்ன செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் எப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ அடுத்த 5க்கு நீ தான் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அப்போ அல்லாஹ்வுக்கே நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, ஒரு ஹெல்ப் பண்ணி தான் துஆ கேட்குறோம். 15 நான் கேட்குறேன், நம்ம ஒரு வசதி படைத்தவட்ட கேட்குற மாதிரி தான் நல்லாட்ட கேட்குறோம். ஒரு வசதி படைத்த உதவி கேட்க போறீங்க, என்ன சொல்லுவீங்க, எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லாமே முடிஞ்சுது, ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு 5 லட்சம் மட்டும் தான் என்ன செய்யுது, குறைபாடாக இருக்குது. இது மாதிரி யார்கிட்ட கேட்குறோம், இறைவனிடத்தில் கேட்குறோம். அல்லாஹ் அங்கீகரிப்பானா, அல்லாஹ்வை சரியாக மதிச்சோமா, அல்லாஹ் தஆலாவை நம்ம சரியாக மதிக்கவே இல்லை. அப்போ எப்படி துஆ அங்கீகரிக்கப்படும். அப்போ நமது துஆவுடைய பார்வை பிழை, நமது துஆவுடைய பார்வை பிழையாக இருப்பது நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்கிறது தெரிகிறது. அப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது பொழுது சிறிதோ பெரிதோ யார் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும், அல்லாஹ் தான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எமது எண்ணங்களில் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்கள், தீய மாற்றங்கள், எமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நலவு கெடுதிகள், எமது செயல்பாடுகள், எமது சொல்லிலே ஏற்படுகின்ற நலவு கெடுதிகள் எல்லாவற்றிலும் நம்ம துஆ கேட்டோமோ இல்லையோ அதற்குரிய விஷயங்களை அங்கீகரித்து செயல்படுத்தி கொண்டிருப்பவன் யார், அல்லாஹ் தஆலா. சிலதை நம்ம கேட்காமலே அல்லாஹ் தஆலா தருகிறான், சிலதை கேட்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அவ்வளவுதான். இல்லை என்றால் கேட்காமல் நிறைய விஷயங்களை இறைவன் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம எந்த துஆவுமே கேட்காம எங்கள்கிட்ட ஒரு 15 லட்சம் இறஞ்சாகுதுன்னு சொன்னால் உங்களோட எண்ணத்தை இறைவன் கபூலாக்கிறான் அர்த்தம். நீங்கள் பிரார்த்தனையே செய்யாமல் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான், உங்களுக்கு நிறைவேற்றி தந்துட்டான்னு அர்த்தம். புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற விகிதாசாரம் ஆளுக்கால் வேறுபடும். உங்களோட நம்பிக்கை கேட்பதா இறைவன் என்ன செய்வான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனால் இந்த லன்னி அப்தி, எனது அடியானுடைய எண்ணத்துக்கு கேட்பதா நான் இருக்கிறேன். நீங்கள் இறைவனை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த கேட்பதா என்ன செய்யறான், இறைவன் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின்கும் லரிஜாலன், உங்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லவ் சஅலூக்கும் தீனாரன் அவ் திர்ஹமன் லம் துஅதுஹும், தீனாரையோ திர்ஹத்தையோ உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். அந்த மாதிரி அவங்க லோ கிளாஸ் நீங்கள் நினைப்பீர்கள். ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் சஅலுல்லாஹல் ஜன்னத லஅதாஹும், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவார்.
அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களிலே என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ருப்ப அஷ்அத மத்ஃபூஉன் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர. எத்தனையோ மனிதர்கள் பரட்டை தலையோடு செருப்பு இல்லாமலும் வீதிகளிலே தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நீங்கள் உங்கள் கதவை தட்டினால் நீங்களே அவர்கள் முகத்திலேயே என்னது கதவை சாத்தக்கூடிய தரத்திலே இருக்கக்கூடியவர்கள். சத்தியம் பண்ணினால் இறைவன் அதை நிறைவேற்றி கொடுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். யார் இவர்கள்? அப்ப எந்த இடத்தால் அவர்கள் உயர்ந்தார்கள்? எங்களிடத்திலே அந்தஸ்து இல்லாமல் எந்த இடத்தில் அவர்கள் உயர்ந்தார்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? அப்ப நல்ல முறையில் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா ஹைரும், நம்ம காஃபிராக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள், எமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் யார் காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அல்லாஹ் தான் அதை கபூல் செய்து நிறைவேற்றுகிறான். ஆனால் எல்லா விஷயங்களிலும் இறைவன் தானாக என்ன செய்வதில்லை, நிறைவேற்றி தருவதில்லை. சிலதில் துவா கேட்கணும்னு எதிர்பார்க்கிறான். துவா கேட்காமலும் நலவுகள் என்ன செய்யும், நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நன்றியை எதிர்பார்ப்பான். இதுக்கு துவாவை இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். இதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதனால சிறிதோ பெரிதோ என்ன பழக்கம் இருக்கணும், துவா கேட்க வேண்டிய ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா வருமானத்துக்கு ஒத்துவார துவாவா? என்ன துவா கேட்டார்கள்? ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. இதுக்கு பின்னால் எவருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தா. அப்படின்னா என்ன, அது வருமானத்துக்கு ஏற்ற துவாவா? இல்லை. நம்மளோட துவா எதுக்கு ஏற்ற துவா? வருமானத்துக்கு ஏற்ற துவா, அல்லது தொழிலுக்கு ஏற்ற வருமானத்தை கேட்கிற துவா. இப்போ 2500 2800க்காக துவா கேட்போம், அவ்வளோதான். 5000க்காக என்ன செய்ய மாட்டோம், துவா கேட்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ் நினைச்சாலும் பொஸ்ஸை மாத்தலான்னு மனசுல சொல்லுது. அதனால நம்ம கேட்கறது இல்லை. நாங்கள் மாற்றங்கள் இறைவனது கையிலிருந்து தான் ஏற்படுகின்றன என்ற நம்பிக்கை நம்மிடத்துல இல்லை. நமது சூழலுக்கு ஏற்பதான் இறைவன் என்ன செய்கிறான், மாற்றிக்கொண்டிருக்கிறான் நம்பிக்கை தான் நமக்கு இருக்குது. இப்போ புரிந்து கொள்ள வேண்டும், நபிமார்களுடைய துவாக்கள் கபூலாக்கப்பட்டதெல்லாம் இந்த இடத்துல தான். கடலுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிற நேரத்தில் அவரை நம்பி வந்த கூட்டம் என்ன சொல்லிச்சு? கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? உங்களை நம்பி நான் வரல. அதுதான் மறைமுகமாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்போ அல்லாஹ் தஆலா கம்பை எடுத்து என்ன செய்யறான், அதுல அடின்னு சொல்றான். மூசா என்ன செஞ்சாங்க? அடித்தார்கள். கடல் பிளக்குமா என்று அவர் யோசிக்கவில்லை. அடிக்க சொன்னது இறைவன் என்பதை மட்டும்தான் என்ன செஞ்சாரு, அவர் யோசித்தார். நெருப்பில் போடப்படுகிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த நம்பிக்கை, தரையில் கப்பல் கட்டுகிற நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த நம்பிக்கை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. யஹ்யா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அந்த வயது போன காலத்தில் இருந்த நம்பிக்கை, இதெல்லாம் எதை காட்டுகிறது? சிறிது பெரிது என்பதல்ல, எமக்கு வழங்குகின்றவனுடைய தரம் என்ன, அவன் யாரு? அவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவன். இயற்கை என்கின்ற ஒரு சூழலை அவன் தான் ஏற்படுத்தியவன். நினைத்தால் அதை தலைகீழா என்ன செய்வான், மாற்றுவான் என்கின்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை இருக்க வேண்டும். சிறிது பெரிது என்பது இருக்கக்கூடாது. துவா என்பது வணக்கம். அந்த துவாவுடைய விஷயத்தில் இறைவனத்தில் கேட்கிற நேரத்தில் நாங்கள் தேர்வு கொடுக்காமல் உறுதியாக என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் இறைவன் என்ன செய்ய வேண்டும், இறைவன் தான் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும்.